Welcome all my dear students. This is your physics teacher Maheshwari from Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School, Namakkal district. Students, in this class, we will be discussing about mirage and looming, Snell's window, acceptance angle in optical fiber, and refraction in glass slab. Let's start with the topic mirage. தமிழில் வந்து காணல் நீர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிராஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ரொம்ப சம்மர் டேஸில் பாருங்கள், டியூரிங் ஏப்ரல் மே இந்த மாதிரி சமயத்தில் இது தார் ரோட்டில் ஈஸியாக வியூ பண்ணலாம். நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈவன் ஒரு 9 or 10 o'clock இந்த மாதிரி சமயத்தில் கூட நமக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு வாட்டர் பூல் இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் கிட்ட போக போக அது இருக்காது, காணாமல் போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மிராஜ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபல் தான் பேசிக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது ஒரு இன்சிடென்ட் ரே டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் போகும் பொழுது அதனோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்தால் த என்டையர் லைட் வில் பி ரிஃப்ளெக்டட் பேக் டு தி டென்சர் மீடியம் இட் செல்ஃப் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த கண்டிஷன்ஸில் நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஹாட் பிளேசஸ், ரொம்ப வந்து ஹீட் அதிகமாக இருக்கிற பிளேசஸ்லாம் கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரோட டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். ஏர் டென்சிட்டி வந்து குறைவாக இருக்குன்னா அங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். இதே வந்து நம்ம ஹைட்டு போக போக ஏர் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏரும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த மேலே ஹைட்டில் இருக்கிற ஏரோட லேயர்ஸ் எல்லாமே டென்சர் மீடியமாகவும் எர்த்து சர்ஃபேஸுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஏர் லேயர் எல்லாம் ரேரர் மீடியமாகவும் பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லைக் அ ட்ரீ, இப்போ அந்த ட்ரீ மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து வர லைட் ரே அதோட பார்த்து பாருங்கள், ஃப்ரம் அ டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டென்சர் டு ரேரர் போனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரே வந்து ஒரு பாயிண்ட்லேயும் இட்ஸ் டீவியேட்ஸ் அவே ஃப்ரம் தி நார்மல் இல்லையா? இதுதானே இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்போ அந்த நார்மல்லேருந்து அந்த ரே டீவியேட் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா எர்த்து சர்ஃபேஸுக்கும் பக்கத்தில் அந்த ரே போகும் பொழுது த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அப்படி கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் என்ன ஆகும், அந்த லைட்டு ஃபுல்லாக திரும்ப வந்து டென்சர் மீடியத்துக்கே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு ஒரு இல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இல்யூஷன் அப்படிங்கிறது மேலே அந்த எர்த் சர்ஃபேஸுக்கு மேலே அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதனோட இமேஜ் தான் அந்த மாதிரி நமக்கு தெரியுது. ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான், ஒரு இருக்கிறது போல் ஒரு தோற்றம் தான் இருக்கும். ஆனால் அது என்ன அப்படின்னு கூட தெரியாது. ஸோ இதனால தான் நமக்கு வந்து மிராஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் போகிறதுனால ஃபுல் லைட்டும் டென்சர் மீடியத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நாம் பார்க்குறது ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டை தான். ஆனால் அந்த இல்யூஷன் எப்படி இருக்குன்னா எர்த்துக்கும் கொஞ்சம் இன்சைட் தி எர்த் சர்ஃபேஸ்லேருந்து வர்றது போல் ஒரு தோற்றம் கிடைக்கும். இதை தான் மிராஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து இதனோட ஆப்போசிட்டாக ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது லூமிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லூமிங் எல்லாம் எங்கே நடக்கும்னா ரொம்ப கோல்டு பிளேசஸில் நடக்கும். இங்கே எர்த்து சர்ஃபேஸுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஏர் டென்சிட்டி ரொம்ப கிரேட்டர். ஸோ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் டென்சர் மீடியமாக பிஹேவ் பண்ணும். கொஞ்சம் ஹைட்டு போக போக என்ன ஆகும்னா அது வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும் கோல்டு பிளேசஸில். ஸோ அங்கே இருக்கிற ஏர் டென்சிட்டி வந்து உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ரொம்ப லோ. இந்த சுச்சுவேஷனில் மேலே இருக்கிற அந்த ஏர் மீடியம் எல்லாம் நமக்கு வந்து ரேரர் மீடியம், எர்த்து சர்ஃபேஸுக்கும் பக்கத்தில் இருக்கிறது டென்சர் மீடியமாக பிஹேவ் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு கோல்டு பிளேசஸில் போய் நின்றுட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வியூ பண்ணுறதா எடுத்துக்கோங்களேன். பாருங்கள், ஒரு ஹவுஸ் வித் ட்ரீ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம வந்து வியூ பண்ணுறதா எடுத்துட்டா அந்த ஹவுஸ்லேருந்து வர அந்த லைட் ரே அதோட ட்ராவலிங் எப்படி இருக்குன்னா ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். மேலே எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். அந்த மீடியம் பார்த்து வந்து ரெண்டு கேஸ்லேயும் சேஞ்ச் ஆகாது, ஃப்ரம் டென்சர் டு ரேரர் தான். ஸோ அப்படி டென்சர் டு ரேரர் வரும்பொழுதும் இங்கேயும் என்னாகும், அந்த லைட் ரே வந்து நார்மலோட ஒரு பாயிண்ட்லேயும் டீவியேட் ஆகிட்டு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சேர்றது அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட்டு கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு தான் நம்ம வியூ பண்ணுறோம். ஸோ அப்படி நமக்கு வியூ பண்ணும்போது எப்படி கிடைக்கும்னா எர்த்து சர்ஃபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு கொஞ்சம் எர்த்துக்கு மேலே ஒரு ஹைட்டில் வந்து அதனோட இமேஜ் இன்வெர்ட் ஆன மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் வந்து கிடைக்கும். சரியா? இது தான் ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் மிராஜ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் லூமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த லூமிங் அப்படிங்கிறது பாருங்கள், மேலே கொடுத்துருக்குற அந்த தியரிஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன கான்செப்ட் தான் அங்கே இருக்குது. இது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா கடைசி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சுப்பீரியர் மிராஜ், டவரிங் ஆர் ஸ்டூப்பிங் அப்படின்னு சொல்லலாம்.
சரியா? இதெல்லாம் அந்த லூமிங் சம்மந்தப்பட்ட கான்செப்ட். மிராஜ் அண்ட் லூமிங் மேபி 3 மார்க்கில் கேட்குற கொஸ்டின்ஸு. அடுத்து நம்ம போகிற டாப்பிக்கு ப்ரிசம்ஸ் மேக்கிங் யூஸிங் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ இந்த ப்ரிசம் எல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான். சரியா? இப்போ லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதனோட ஆங்கிள் வந்து மேபி 90 டிகிரிஸில் இருக்கலாம், ஆர் 180 டிகிரிஸில் அது லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். என்ன பிரின்சிபல் இது நடக்குது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். எங்கேருந்து லைட் அனுப்பிச்சோமோ அதே மீடியம் திரும்ப லைட் வந்துடணும், அதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்த ஃபஸ்ட்டு ப்ரிசத்தில் பாருங்கள், லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட் ரே அப்படிங்கிறது லைக் அன் ஆப்ஜெக்ட். ஏபியிலேருந்து போகிற அந்த லைட் ரே ப்ரிசத்தில் இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் வந்து 45 ஆங்கிள். 45 ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகிட்டு திரும்ப வந்து அதே மீடியம் திரும்ப வரும். ஸோ இப்போ நார்மலுக்கும் இன்சிடென்ட்டுக்கும் இன் பிட்வீன் 45னா திரும்ப அந்த ரிஃப்ளெக்ட் ஆன ரேவுக்கும் நார்மலுக்கு இடையில் அகைன் ஒரு 45. ஸோ டோட்டல் ஆங்கிள் இந்த இடத்த என்னாகும் அப்படின்னா 90 டிகிரிஸாக நம்ம கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். ஏபிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து போகிற லைட்டு திரும்ப எனக்கு வந்து ஏ டேஸ் பி டேஸ் அப்படிங்கிற இமேஜை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் பை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபலில். அடுத்து செகண்ட் கொடுத்துருக்கிற பி ப்ரிசம், ஏபி இஸ் அன் ஆப்ஜெக்ட், அதிலிருந்து போகிற லைட் ஃபஸ்ட்டு அப்பர் போர்ஷன் ஆஃப் த ப்ரிசம் அதில் உங்களுக்கு வந்து இன்சிடென்ட் ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இட்ஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் 90. தென் கீழே பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் அ ப்ரிசமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இட்ஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் அகைன் 90 டிகிரி. ஸோ டோட்டல் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது 180 டிகிரிஸில் எனக்கு லைட்டு வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குது. ஏன்னா அனுப்பிச்சு எடுத்து திரும்ப வந்துடுச்சு இல்லையா? பட் ஆப்ஜெக்டோட இமேஜ் மட்டும் எப்படி இந்த இடத்துக்கு கிடைக்கும்னா இன்வெர்டட் இமேஜை அது மாற்றி கொடுக்கும். எந்த சைடு ஆப்ஜெக்ட் இருந்துச்சோ அதே சேம் சைடில் நமக்கு இமேஜ் கிடைக்குது, பட் இட் இஸ் தான் இன்வெர்டட் இமேஜ். அடுத்தது கீழே கொடுத்துருக்க அந்த தேர்ட் ப்ரிசம், ஏபி இஸ் அன் ஆப்ஜெக்ட், அதிலிருந்து போகிற லைட் ப்ரிசத்தில் பட்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸில் எனக்கு அதர் சைடு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுக்கும் அடுத்த பக்கம் இமேஜ் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இது வந்து இன்வெர்டட் இமேஜாகவும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிசம் மட்டும்தான் உங்களுக்கு எரெக்ட் இமேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், மற்ற ரெண்டுமே வந்து இன்வெர்டட் இமேஜ் தான். செகண்ட் வந்து சேம் சைடு, தேர்டு ப்ரிசம் வந்து அதர் சைடில் இமேஜ் கொடுக்கும். இப்போ இந்த ப்ரிசம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரிசம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுதே அதனோட அந்த மெட்டீரியலோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தேன் 45 டிகிரியாக தான் இருக்கும். சரியா? இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படிங்கிறது லெஸ் தேன் 45னா இங்கே வந்து லைட் இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் வந்து 45. அப்போ அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக தானே இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது மேலே இன்சிடென்ட் ஆகிற லைட்டை வந்து இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணி தான் அனுப்பும். சரியா? இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டேபிள் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 6.3 டேபிள் காலத்தில் பாருங்கள், ப்ரிசம் அப்படிங்கிறது மெயின்லி மேடப் ஆஃப் கிளாஸ் தான். அப்படி எடுத்துக்கும்போது கிரவுண்ட் கிளாஸ் அண்ட் ஃப்ளின் கிளாஸ் இது ரெண்டுலேயும் ப்ரிசம் மேடப் பண்ணுறாங்க. இது ரெண்டோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் அந்த செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரவுண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வேல்யூ 40.5 டிகிரி, ஃப்ளின் கிளாஸ்க்கு 31.9 டிகிரி. ஸோ இது ரெண்டுமே கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா இன்சிடென்ட் லைட்டு 45. அப்போ கண்டிப்பாக என்னாகும், இன்சிடென்ட் லைட் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். இந்த விஷயத்தை தான் கீழே இருக்கிற இந்த பேராகிராஃபில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து நாம் போகிற டாப்பிக்கு ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன். ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன்னு சொல்லலாம், ஒரு ஸ்மெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லலாம். இல்லுமினேஷன் அப்படின்னா ஒரு பிரைட்னஸ், ஒளியூட்டப்பட்ட பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது பாருங்கள், இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிறது இஸ் அ வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்கோட இன்சைடில் பாருங்கள் ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் பல்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் பல்பு அங்கே இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா அந்த வாட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக இல்லுமினேட் ஆன மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ இந்த இல்லுமினேஷன் அப்படிங்கிறது கூட இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபிளில் டிபெண்ட் பண்ணி தான் நடக்குது அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணணும், அந்த எலக்ட்ரிக்கல் பல்ப்லேருந்து வர லைட் ரேஸ் ஒரு 3 கண்டிஷன்ஸில் வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் ஆகிறதா எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக இன்சைட் தி வாட்டரில் அந்த பல்ப்லேருந்து வர லைட் ரேஸ் வந்து எல்லா பக்கம் தான் அதை ட்ராவல் பண்ணும். அப்படி ட்ராவல் பண்ணுற லைட் ரே மேபி ஃபஸ்ட்டு கேஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னா லெஸ் தேன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிளில் அந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அது ரிஃப்ராக்ஷன் எடுத்து வாட்டர் சர்ஃபேஸுக்கும் வெளியில் வந்து லைட் ரேஸ் எமர்ஜ் அவுட் ஆகி போயிடும். அண்ட் செகண்ட் ஒன், கிரேட்டர் தேன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகும்போது அந்த என்டையர் லைட்டும் என்ன ஆகும்னா திரும்ப அதே வாட்டர் சர்ஃபேஸுக்குள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். பை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் திரும்ப அங்கேயே போயிடும். தேர்ட் கேஸ் எப்படி எடுத்துக்கிறோம்,
எக்ஸாக்டாக அந்த லைட் ரேஸ் எல்லாமே கிரிட்டிக்கல் ஆங்கிளில் வந்து இன்சிடென்ட் ஆகணும் வாட்டர் சர்ஃபேஸ் மேலே. அப்படி கிரிட்டிக்கல் ஆங்கிளில் வந்து இன்சிடென்ட் ஆனால் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரிஸ் இருக்கும் இல்லையா? இப்போ 90 டிகிரிஸ்னால் என்ன ஆகும்? அந்த லைட் ரேஸ் எல்லாமே வாட்டர் சர்ஃபேஸ் மேலே ட்ராவல் பண்ணும். கிரேசஸ் தி செப்பரேஷன் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்த. உங்களுக்கு எல்லா லைட் ரேஸும் வாட்டர் சர்ஃபேஸ் மேலேயே ட்ராவல் பண்ணும்போது தான் நம்ம பார்க்குறதுக்கு அங்கே வந்து ஒரு இல்லுமினேஷன் கிடைக்குது. சரியா? அந்த வாட்டர் சர்ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்னஸாக நம்ம பார்க்குறதுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ லைட் ரேஸ் எப்படி வந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு அது பிரைட்னஸாக இருக்கும் அப்படின்னு மீனிங் கிடையாது. கிரிட்டிக்கல் ஆங்கிளில் வந்து விழும்பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு இல்லுமினேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் கீழே கொடுத்துருக்கிற இந்த தியரிஸ். சரியா? லெஸ் தேன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி இருக்கும், கிரேட்டர் தேன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள்னால் என்ன இருக்கும், எக்ஸாக்டாக கிரிட்டிக்கல் ஆங்கிள்னால் எப்படி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிடும். இதுக்கும் கீழே தான் நம்ம ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறது நம்ம மேலே சொன்ன அந்த வாட்டர் டேங்க் அப்படிங்கிறதுல லைட் சோர்ஸு வாட்டர் சர்ஃபேஸ்க்கும் அடியில் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கிறோம், லைட் ரே வந்து வாட்டர் சர்ஃபேஸுக்கும் மேலே வெளியிலேருந்து வாட்டருக்கு உள்ளே இன்சிடெண்ட்டாக உள்ளே போகிறதா எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்படி இருக்கிற கேஸில் நம்ம அந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கும் இன்சைடில் நம்ம இருந்து வெளியிலேருந்து வர லைட் ரேவை பார்க்குறோன்னு வைங்களேன். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது நம்மளோட வியூ என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ எப்படின்னா சப்மரீன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேருந்து சப்மரீன்ஸ்லேருந்து அவங்க வாட்டர் சர்ஃபேஸுக்கு மேலே அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வியூ வந்து ஒரு சர்க்குலர் ஏரியாவாக மட்டும்தான் தெரியும். ஏன் அந்த மாதிரி நம்மளோட வியூ ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, எதனால் அப்படின்னா மேலேருந்து வர அந்த லைட் ரேவோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவா இருக்கோ அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ரெண்டு சைடும், ஒரு சைடு மட்டும் எடுக்கக்கூடாது. நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு நார்மல் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அந்த நார்மலுக்கும் ரெண்டு சைடும் அந்த லைட் ரேவோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக மேலே வந்து ஒரு சர்க்குலர் ஏரியாவை அது ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த சர்க்குலர் ஏரியா தான் நம்மளோட வியூ. அப்போ என்னாச்சு, நம்மளோட வியூ வந்து இந்த போர்ஷனில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது 2 மார்க்கில் கேட்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்த அதை ரெஸ்ட்ரிக்டட் இல்லுமினேட்டட் சர்க்குலர் ஏரியாஸ் கால்டு ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா ரெண்டு சைடும் பாருங்கள் அந்த ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. அதை தான் இங்கே நம்ம ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக 2 ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க. ஏ அப்படிங்கிறது சப்மேரின் தான். சப்மேரின்ஸ்குள்ளே இருக்கிறவங்க வெளியே பார்க்கும்போது அந்த வியூ வந்து ஒரு சர்க்குலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஒரு ஃபிஷ்ஷு உள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு உள்ளே அந்த ஃபிஷ் இருக்குது அப்படின்னா அது வெளியில் பார்க்கும்போது லைட் ரே பாருங்கள், அந்த சர்ஃபேஸ் எர்த்து சர்ஃபேஸ் ஒட்டு எல்லோ கலர் ரே வருது இல்லையா ரெண்டு சைடும், அந்த லைட் ரே ரெண்டுமே அந்த ஃபிஷ்ஷுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிளில் போய் ரீச் ஆகும்போது மேலே அதனோட வியூ என்னன்னா ஒரு சர்க்குலர் ஏரியாவாக நான் அது ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் எர்த்து சர்ஃபேஸ் மேலே இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் எலிவேட் ஆகிட்டு கொஞ்சம் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேலே இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் அது பார்க்குறதுக்கு தோணும். அதனால தான் கீழே சர்ஃபேஸில் இருக்கிற அந்த ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே எலிவேட் ஆன மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ரெண்டு சைடும் பாருங்கள், எர்த்து சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு போர்ஷன் கவர் பண்ணால் சர்க்குலராக தானே கிடைக்கும், அதை தான் இங்கே சொல்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு அதனோட வியூ ஆங்கிள் ஆஃப் வியூ அப்படிங்கிறது டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை ரெண்டு சைடுமே எடுக்கணும். ஒரு சைடு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி அப்படிங்கும்போது வாட்டருக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்எம்எஸ் அப்படின்னா 48.6 டிகிரி. இப்போ டோட்டல் வியூனா ரெண்டு சைடும் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அப்போ அதை 2ஆல் என்டர் பண்ணும்போது 2 ஐசி தட் இஸ் 97.2 டிகிரிஸ்ன்னு கிடைக்கும். இதுதான் அக்வாட்டிக் அனிமல்ஸோட டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ. சரியா? வாட்டருக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் 48.6ங்கிறதுனால டோட்டல் வியூ வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா 97.2 டிகிரிஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்னெல்ஸ் விண்டோ த ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ண இருக்கும், நீங்கள் எவ்வளோ டெப்த்து உள்ளே போகிறீங்களோ அந்த அளவுக்கு மேலே இருக்கிற அந்த வியூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த டெப்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். கொஞ்சம் டெப்த்தில் தான் இருக்கும் அப்படின்னா நமக்கு மேலே தெரிகிற அந்த வியூ வந்து ஏரியா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். செகண்டு, நம்ம என்ன மாதிரி லிக்விட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோமோ அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதை நம்ம அடுத்து வர டெரிவேஷன்ஸில் ப்ரூஃப் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இது தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே,
ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷனை அந்த ரேடியஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஏன்னா மேலே ஒரு சர்க்குலர் ஏரியாவாக தெரியுது அப்படின்னா அதனோட ஒரு சைடு இருக்கிறது ரேடியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நாம் எடுத்துக்கிற அந்த ஃபிகர் 6.27. இந்த ஃபிகரில் கீழே வந்து பாருங்கள் நல்ல ஒரு டார்க் போர்ஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து வாட்டர் சர்ஃபேஸ். அந்த வாட்டர் சர்ஃபேஸ் அந்த வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தட் இஸ் N1. மேலே இருக்கிறது ஏர் மீடியம், அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் A, B அண்ட் C. பாயிண்ட் ஏல தான் நம்ம வாட்டர் சர்ஃபேஸ்குள்ளேருந்து வியூ பண்ணுற பாயிண்ட்டு. அண்ட் B அண்ட் C இந்த 2 பாயிண்ட்லேயும் ஒரு நார்மல் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். சரியா, சிங்கிற பாயிண்ட்லேயும் நார்மல் இருக்குது, பிங்கிற பாயிண்ட்லேயும் நார்மல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த எண்டு ரைட் சைடு எண்டு கார்னர் வந்து நம்ம D அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாமே. சரியா, இப்போது டிபி இப்போ இது வழியாக ஒரு லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகும்போது நம்ம ஏங்கிற பாயிண்டில் இருந்தோம்னா நமக்கு அதனோட வியூ வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளில் தெரியும்னு சொன்னேன்னா, அப்போ நம்ம அங்கே பார்க்கும்போது பாருங்கள் நமக்கு மேக் பண்ணி கொடுக்குற ஆங்கிள் வந்து ஐசிங்கிற கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிளில் நான் எந்த இடத்த ஆங்கிள் சொல்கிறேன்னா சிஏபி, அந்த இடம் எனக்கு வந்து ஐசியாக இருக்கும். சரியா, இது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த இடத்த. அதாவது இந்த ஏரோ மார்க் வந்து அப்படியே நீங்கள் ரிவர்ஸாக மாற்றினீங்கன்னா லைட் ரேவோட பார்த்து எப்படி இருக்கும், ஏபிடின்னு மாறும். இப்போ ஏபிங்கிறது இன்சிடெண்ட்டாக எடுத்துக்கோங்களேன். பிடி வழியாக போகும்போது அந்த லைட் ரே வந்து கிரேசஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன். அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரிஸாக இருக்குது. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரிஸாக இருந்தால் இன்சிடென்ட் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவல், தட் இஸ் ஐசி. அதனால தான் பிங்கிற பாயிண்டில் நம்ம கொடுத்துருக்குற ஆங்கிள் வந்து ஐசின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவல் தானே, ஸோ அப்படி போட்டாலும் உங்களுக்கு இந்த 2 சைடும் ஐசி அப்படிங்கிற ஆங்கிள் வந்து கிடைக்கும். சரியா, இது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ டி அப்படிங்கிறது டெப்த்து, நம்ம எவ்வளோ டெப்த்தில் வந்து இதை வியூ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் லெஃப்ட் சைடு அந்த கார்னரில் கொடுத்துருக்குற டி. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த ஃபிகரில் கொடுத்துருக்குற டேர்ம்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரேடியஸ் பிசி அப்படிங்கிற ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கால்குலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்னெல்ஸ் லாவோட ப்ராடக்ட் ஃபார்மை எடுத்துக்கிறோம். ஸ்னெல்ஸ் லாவோட ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்டர் சர்ஃபேஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டூ அங்கே இருக்கிற ஆங்கிள் பாருங்கள் ஐசி, அதுக்கு சைன் ஃபார்ம் எடுக்கணும். அதே போல் ஏர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டூ சைன் ஆர்னு போடணும். சரியா, ஸோ இந்த ஃபார்மில் நம்ம என்ன பண்ணணும், ரேடியஸை வந்து என்னென்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது பாருங்கள் ஈக்குவேஷன் 6.32 கிடைக்கும். ஸ்னெல்ஸ் லாவோட ப்ராடக்ட் ஃபார்ம் கொண்டு வரும்போது N1 sin IC is equal to N2 sin R. R வந்து 90 டிகிரி, ஸோ sin 90 is equal to 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, sin IC is equal to N2 by N1. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இங்கே 6.33 இருக்குது, அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் என்ன பண்ணுறோம், இந்த ஃபிகரில் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியில் sin IC என்னன்னு பார்க்கணும். திரும்ப பாருங்கள், இந்த ஃபிகரில் ஏபிசி ஆங்கிள் சி 90 டிகிரி, ஐசி ஆங்கிள் ஏ வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசிக்கு ஈக்குவலாக இருக்கு இல்லையா, இதனோட ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கும். டி அப்படிங்கிறது அட்ஜசன்ட்டு, ஏபிங்கிறது ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இந்த இடத்த எனக்கு சைன் ஐசி வேணும்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், அதாவது சிபி பை ஏபின்னு கிடைக்கும். சிபி அப்படிங்கிறது இஸ் ஆர்க்கு ஈக்குவல். ஏபி எப்படி கொண்டு வருவீங்க, பைத்தாகரஸ் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அந்த தீரம் படி ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதிலிருந்து நீங்கள் ஏபி எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லையா. அந்த டேர்ம் தான் இங்கே வந்து சப்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க 6.34. ஓகே, ஸோ சைன் ஐசி அப்படிங்கிறது இப்போ என்னவாயிடுச்சுன்னா ஆர் பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணுறோம். ஏன்னா லெஃப்ட் சைடு ரெண்டுமே சைன் ஐசி தானே, இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஒன்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த ரூட்டு போகிறதுக்காக ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணின பிறகு ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்படி ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது சிம்பிளிஃபிகேஷனுக்கு வர்றோம். ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு N1 by N2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது என்னவா மாறுனா 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு N1 by N2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து லெஃப்டில் இருக்கிற 1 வந்து ரைட் சைடு கொண்டு போனால் -1ன்னு சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென்
ஜஸ்ட் அதுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அகெயின் வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஏன்னா நம்மளோட ரேடியஸ் அப்படிங்கிறது டிவைடில் இருக்கு இல்லையா, அது நியூமரேட்டர் கொண்டு வரதுக்காக நீங்கள் திரும்ப வந்து ஒன்ஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு கடைசி நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் எடுத்த பிறகும் மறுபடியும் ஸ்கொயர் ரூட்டும் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 6.35 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு d into square root of n2 square by n1 square minus n2 square. ஸோ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், ரேரர் மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் டென்சர் மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா, ஏர் மீடியத்துக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, தட் இஸ் n2 is equal to 1. எனி மீடியம் அதர் தேன் ஏர் மீடியம்னா இஸ் கிரேட்டர் தென் 1 இல்லையா, அதனால் n1 அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ஃபைனலாக இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். r is equal to d by square root of n square minus 1ன்னு கிடைக்கும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன். அதாவது நம்ம வாட்டர் சர்ஃபேஸுக்கு உள்ளேருந்து பார்க்கும் பொழுது வெளியில் அந்த வியூ கிடைக்குது இல்லையா, அந்த சர்க்குலர் ஏரியாவோட ரேடியஸ். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், நம்ம எவ்வளோ டெப்த்தில் இருக்கோம் அப்படிங்கிற டேர்ம்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் அதனோட நம்ம எந்த மீடியத்தில் இருக்கிறோமோ அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து மேபி 3 மார்க்கோ அல்லது 5 மார்க்லேயோ கேட்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், புக் பேக்கில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸாம்பிள் 6.9. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் illumination when seen above from inside a swimming pool from a depth of 10 meter on a sunny day? What is the total angle of view? என்ன கொடுத்துருக்காங்கன்னா refractive index of water வந்து 4/3, that is 1.33. ஸோ கொடுத்துருக்குற இந்த ப்ராப்ளத்தில் இருக்க ரெண்டு டேட்டா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் டெப்த்தும் மட்டும்தான். அதை ரெண்டையும் எடுத்து நம்ம மேலே பார்த்த அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் 11.32 மீட்டர்னு கிடைக்கும். அவங்க கேட்குறது என்னென்னா டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால அங்கே பார்த்த ஃபார்முலாவை தான் இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு கொண்டு வரும். அதாவது sin IC is equal to 1/n. ஏன்னா ஆர் வந்து 90 டிகிரிஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி கிளாஸில். ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் ஆங்கிள் ஐசி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/n, என்கிறது 4/3. இது வந்து மறுபடியும் 3ங்கிற டேர்மை நியூமரேட்டர் போனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. இதுக்கு சம்திங் ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை நேச்சுரல் சைனில் வந்து நம்ம பார்க்கணும். புக்குக்கு பின்னாடி நேச்சுரல் சைன் அந்த டேபிள் காலம்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, லாகர்தமிக் டேபிள், அங்கே போய் பார்க்கும்போது நமக்கு என்ன டிகிரிஸ் கிடைக்கும் அப்படின்னா 48.6ன்னு கிடைக்கும். இது வந்து ஒரு சைடு மட்டும்தான். டோட்டல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது 2IC, ஸோ 97.2 டிகிரி அப்படின்றது தான் அங்கே இருக்கிற டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குற டாப்பிக்கு ஆப்டிக்கல் ஃபைபர். இது உங்களுக்கு ஃபெமிலியரான ஒன்று தான். நம்ம கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர். கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா கம்யூனிகேஷன்ஸ். ஸோ அங்கே டெராபைட் ரேஞ்சுக்கு இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் நம்ம அனுப்புகிற அந்த டேட்டாஸ் வந்து எந்த மாதிரி ஃபார்மில் போகும்னா லைட் சிக்னலாக தான் போகும். அப்போ லைட் சிக்னல்ஸாக போகும்போது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு பிரின்சிபலில் தான் அந்த மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எதனால் இது மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிலிக்கா கிளாஸ் ஆர் சிலிக்கா டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கேபிள்ஸ் வந்து அண்டர் கிரவுண்டு கேபிள்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ எந்த மாதிரி வந்து சுருட்டினாலும் வளைச்சாலும் அந்த நம்ம கொடுக்குற அந்த மெசேஜோட டேட்டா அந்த இன்டென்சிட்டியில் வந்து எந்த ஒரு லாஸும் இருக்காது. சரியா, இன்டென்சிட்டி லாஸ் ஆகாமல் அந்த கம்யூனிகேஷன்ஸ் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிற அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ இன்னர் பார்ட்டு அண்ட் அண்ட் அவுட்டர் பார்ட்டு. இந்த இன்னர் பார்ட் அப்படிங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு அதிகமாக இருக்கிற ஒரு கோர். அவுட்டர் பார்ட் அப்படிங்கிறது இஸ் கிளாடிங் ஒரு ஸ்லீவிங்னு சொல்லலாம். இதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே கோரை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறதுனால இது ரேரர் மீடியம், அந்த கோர் வந்து டென்சர் மீடியம். இந்த சிக்னல்ஸ், அதாவது டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது லைட் ஃபார்மில் தானே இருக்குது. இதை நம்ம எது வழியாக அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கோர் வழியாக தான் அனுப்புகிறோம். ஸோ கோர் வழியாக அனுப்பும்போது அது சப்போஸ் அந்த கோர் அண்ட் கிளாடிங் அந்த பவுண்ட்ரியில் போய் படும்போது கூட அது என்னாகும் அப்படின்னா டென்சர் டு ரேரர் மீடியம் வழியாக போகிறதுனால டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகி திரும்ப அந்த கோர் வழியாகவே திரும்ப வந்துடும். இது ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது.
ஸோ இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எடுக்கிறதுனால தான் இன்டென்சிட்டி லாஸ் இல்லாமல் நம்ம அனுப்புகிற அந்த மெசேஜ் வந்து ரிசீவிங் பாயிண்ட் வந்து ரீச் ஆகுது. சரியா? இப்போ மேலே கொடுத்துருக்குறாங்களே இந்த ஃபிகர், இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ கீழே கொடுத்துருக்கிறது கோர் எப்படி இருக்கும், கிளாடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் கீழே இருக்கிறதெல்லாம் எப்படி அந்த லைட் சிக்னல்ஸ் அனுப்புகிறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஆப்டிக்கல் ஃபைபரோட எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், அவ்வளோலாம் செலவு பிடிக்காது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே இதில் நடக்காது. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இதில் இல்லாததுனால தான் நம்ம இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து கம்யூனிகேஷன்ஸுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மெசேஜ் கம்யூனிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. ஒரு எண்டில் வந்து நம்ம அந்த லைட் சிக்னல்ஸ் வந்து அனுப்பணும் இல்லையா, அதாவது லைட் இன்சிடென்ட் பண்ண வைக்கணும்ல, அது என்ன மாதிரி ஆங்கிளில் இன்சிடென்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். எதுக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நம்ம மெயினாக எடுத்துக்கணும் அப்படின்னா, பாருங்கள் இந்த ஃபிகரில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏ பாருங்களேன், அதாவது உள்ள அந்த டார்க் ப்ளூவாக இருக்குல்ல, அதுதான் கோர். வெளியில் லைட் ப்ளூ வந்து கிளாடிங். அதுக்கு அடுத்து வெளியில் இருக்கிறது ஏர் மீடியம். இப்போ அந்த ஏர் மீடியத்துலேருந்து நம்ம ஒரு லைட் சிக்னல்ஸை ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அனுப்புனா மட்டும்தான் அந்த உள்ள அந்த ப்ளூ கலர் பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்ல ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, I2, அந்த I2 அப்படிங்கிறது உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக அது மாறும். இது கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் தான் ஆர் வந்து 90 டிகிரிஸாக மாறி நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை அது மேக் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ஸ்க்காக தான் நம்ம வெளியில் கொடுக்குற அந்த லைட்டு கூட ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் மட்டும்தான் அனுப்பணும். அப்படி அனுப்புகிற அந்த ஆங்கிள் தான் என்ன சொல்கிறோன்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம். சரி, இப்போ அக்செப்டன்ஸ் கோன் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, இப்போ இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு சிலிண்ட்ரிக்கல்ல, இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த ஆப்டிக்கல் ஃபைபரோட அந்த டார்க் பிளாக் மாதிரி இருக்குல்ல, அது கோர், வெளியில் இருக்கிறது கிளாடிங். நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில், இப்போ சப்போஸ் இந்த கோனோட 2 எண்டு, இது வந்து மிடில் போகிற அந்த லைன் அது நார்மல், அது கூட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் IA, அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இப்போ இந்த 2 சைடும் இருக்கிற IA அப்படிங்கிறது எனக்கு என்ன மாதிரி ஒரு சர்ஃபேஸை கொடுக்குது அப்படின்னா கோன் அப்படிங்கிற ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த கோன் சர்ஃபேஸுக்கு உள்ள நீங்கள் எந்த டைரக்ஷன்ஸில் வந்து அந்த லைட்டை மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணினாலும் அது வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எடுத்து உங்களுக்கு ரிசீவிங் எண்டில் போய் ரீச் ஆகும். இந்த கோனை விட்டு வெளியில் வந்து லைட் சிக்னல்ஸ் இன்சிடென்ட் பண்ண வச்சா அந்த மெசேஜ் வந்து அங்கே ரிசீவ் ஆகாது. புரியுதா? இப்போ அதுக்காக தான் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்னன்னு பார்த்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கிற ஏரியாவை வந்து ஃபார்ம் பண்ணி இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த அக்செப்டன்ஸ் கோன் அப்படிங்கிறது இந்த கொஷினோட எண்டில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நாம் இங்கே எடுத்துக்கிறது அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னா என்ன அப்படிங்கிறது தான். பாருங்கள் டெஃபினேஷன் எப்படி இருக்குன்னு. டு என்ஷூர் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்சிடென்ஸ் இன் த கோர் கிளாடிங் பவுண்டரி இன்சைட் தி ஆப்டிக்கல் ஃபைபர், the light should be incident at a certain angle called acceptance angle at the end of the optical fiber while entering light into it. சரியா? இது வந்து டெஃபினிஷன். இதுக்கு அடுத்து இந்த ஆங்கிளோட டெரிவேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது இந்த ஃபிகரில் இருக்கிற ஒரு டேர்ம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். N1, N2, N3 இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற அந்த மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். AC அப்படிங்கிறது ஏர் டு கோர், இதுக்கு இடையில நாம் ட்ரா பண்ணுற ஒரு நார்மல். தென் BC அப்படிங்கிறது கோர் கிளாடிங், இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம கொடுக்குற ஒரு நார்மல் லைன். ஏர் மீடியத்துலேருந்து கோர் வழியாக நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்ணுற ஆங்கிள் அப்படிங்கிறது IA, இது வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளை நீங்கள் இன்சிடென்ட் பண்ண வச்சா கோரில் அது கொடுக்குற ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் RA. இப்போது RA அப்படின்ற அதாவது AB, இந்த ABங்கிறது கோரில் இருக்கிற இன்சிடென்ட் லைட். இந்த இன்சிடென்ட் லைட்டை மேக் பண்ணி கொடுக்குற ஆங்கிள், அதாவது BCங்கிற நார்மல் கூட கொடுத்த ஆங்கிள் தான் I2. ஸோ இது விழுற ஆங்கிள் எப்படி இருக்குன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளில் போய் விழணும் இல்லையா, அப்போ தானே நமக்கு R வந்து 90 டிகிரிஸாக கிடைக்குது. ஸோ அந்த R வந்து 90 டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த I2ங்கிறது என்னவா எடுத்துக்கலாம், கிரிட்டிக்கல் ஆங்கிள், தட் இஸ் IC அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ யூஸ் பண்ணுற இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், IA அதாவது அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்னெல்ஸ் லாவோட ப்ராடக்ட் ஃபார்ம். அதாவது வெளியில் இருக்கிற ஏர் மீடியத்துக்கும் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த கோருக்கும் இடையில நீங்கள் ஸ்னெல்ஸ் லாவோட ப்ராடக்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். N3 sin IA is equal to N1 sin RA. RA அப்படிங்கிறது கிளாடிங்கில் இருக்கிற
ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இல்லையா, அது வந்து 90 டிகிரிஸாக இருக்கணும் தானே. அது 90 டிகிரிஸாக இருக்கும்போது அடுத்து நமக்கு கிடைக்கிற டேர்ம் என்ன ஆகும், அங்கே ஆர்ஏ வந்து உங்களுக்கு 90 டிகிரி அப்படின்னா I2 வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவல் ஐசி. அதனால தான் N1 sin IC is equal to N2 sin 90. இந்த இடம் sin 90 is equal to 1 அப்படிங்கிறதுனால sin IC is equal to N2 by N1 எடுத்துக்கிறோம். அடுத்ததான் என்ன பண்ணணும், நம்ம பார்த்த அந்த ஃபிகரில் ஏபிசி அப்படிங்கிற அந்த ட்ரையாங்கிள்ஸில் ஐசி அப்படிங்கிறது எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல்னு பார்க்கணும். ஐசிங்கிறது ஆங்கிள் I2 தான். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற ஏபிசி இந்த ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளில் ஐசின்றது சிங்கிற பாயிண்டில் இருக்கிற ஆங்கிள் 90. இந்த 19லேருந்து ஆர்ஏவை மைனஸ் பண்ணால் என்ன வருமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிளில் ஃபைண்ட் அவுட் பண்ண ஐசி இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆர்ஏ அப்படிங்கிற அந்த டேர்மை 6.39 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள், sin 90 minus RA is equal to N2 by N1. sin 90 minus theta na cos theta இல்லையா. ஸோ நமக்கு இங்கே அடுத்த ஸ்டெப்ஸில் cos RA is equal to N2 by N1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து 6.40. அடுத்து என்ன பண்ணுறோம், நமக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபெமிலியரான டேர்ம் sin ஸ்கொயர்ட் RA ப்ளஸ் cos ஸ்கொயர்ட் RA is equal to 1. ஸோ இதிலிருந்து sin RA மட்டும் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது root of 1 minus cos squared RAன்னு கிடைக்கும். சரியா. ஸோ இப்போ இதை எங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, சப்ஸ்டியூட்டிங் ஃபார் cos RA 6.40 ஈக்குவேஷனில் இருக்கிற cos RA is equal to N2 by N1 இந்த டேர்மை இங்கே இந்த ரூட்டில் இருக்கிற cos squared RAவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் 6.41. அதாவது ஃபைனலாக பாருங்கள், root of N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர் by N1ன்னு கிடைக்கும். இது வந்து எதுக்கு ஈக்குவல், சைன் ஆர்ஏவுக்கு ஈக்குவல். இந்த சைன் ஆர்ஏ எங்கே போகணும்னா ஸ்னெல்ஸ் லாவோட ப்ராடக்ட் ஃபார்ம் எழுதணும் இல்லையா, இங்கே 6.38 அந்த ஈக்குவேஷன்ஸுக்கு கொண்டு வரணும். சாரி 6.37 இருக்கு, 6.37 இருக்கிற சைன் ஆர்ஏ அந்த டேர்முக்கு இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிற டேர்ம் 6.42. அதாவது N3 sin IA is equal to root of N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர்னு கிடைக்கும். இது மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வரணும். ஒன்றும் இல்லை, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற N3 வந்து டிவைடில் கொண்டு போகணும். தென் அந்த N3 வந்து நீங்கள் ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஸ்கொயராக மாறும் இல்லையா. ஸ்கொயராக மாறின பிறகு ஐஏ மட்டும் எடுத்தால் சைன் வந்து இந்த சைடு வரும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர் பை N3 ஸ்கொயர்னு மாறுது. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஐஏங்கிற டேர்முக்கு வந்துருச்சு. இப்போ மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏர் மீடியத்துக்கு N3 is equal to 1ன்னு போடணும். ஸோ அந்த மாதிரி N3 is equal to 1ன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்னவா மாறும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் கொடுக்குற இந்த டேர்மை இதுதான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு எண்டுலேயும் வந்து ஒரு கோன் ஷேப் இருக்கிற ஒரு கோனிக்கல் சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுனால அந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்செப்டன்ஸ் கோன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அக்செப்டன்ஸ் கோன் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஈக்குவேஷனில் 6.42 ஈக்குவேஷனில் இருக்கிற N3 sin IA 6.43 எங்கே இருக்க 42 சிம்பிளிஃபிகேஷனுக்கு மேலே இருக்குது பாருங்கள், N3 sin IA அந்த டேர்ம் என்ன சொல்கிறோன்னா நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் அந்த லைட் வந்து நம்ம சென்ட் பண்ணணும். சரியா. அப்போ தான் உள்ளே வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து அது மேக் பண்ணி கொடுக்குறத கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் அ நியூமரிக்கல் அப்பர்ச்சர் NA. எது அப்படின்னா N3 sin IA which is equal to root of N1 square minus N2 square. இப்போ இந்த இடத்த அவுட்டர் மீடியம் வந்து that is equal to 1 அப்படிங்கிறதுனால நமக்கு நியூமரிக்கல் அப்பர்ச்சர் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகி கடைசியாக கிடைக்குதுன்னா சைன், ஏன்னா N3 sin IAன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த இடத்த N3 equal to 1 அப்படின்னு சொல்லும்போது sin IA is equal to root of N1 square minus N2 square. இது நியூமரிக்கல் அப்பர்ச்சர். பட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது IA is equal to sin inverse of root of N1 square minus N2 square. 6.45 ஈக்குவேஷன். இதுவும் நியூமரிக்கல் அப்பர்ச்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.10. Optical fiber is made up of a core material with refractive index 1.68 and a cladding material of refractive index 1.44. What is the acceptance angle of the fiber if it is kept in air medium without any cladding?
இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.68, கிளாடிங்க்கு 1.44. ஸோ இந்த கேஸ்க்கு அதனோட அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வந்து என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்டு, கிளாடிங்கே இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, அதனோட அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், கொடுத்துருக்குற இந்த டேட்டாஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. கிடைக்கிற ஆன்சர் வந்து 60 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. அண்டு செகண்ட் வந்து நோ கிளாடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா n2 = 1 அப்படின்னு எடுக்கணும். நீங்கள் n2 = 1 அப்படிங்கிறத நம்ம சொன்ன அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், IA = sin inverse of 1.35ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 1.35க்கு நம்ம வந்து என்ன ஆங்கிள் அப்படின்னு நேச்சுரல் சைனில் பார்த்தோன்னா உங்களுக்கு sin 90 வந்து ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இங்கே 1.35 இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு ஆங்கிள் வந்து இஸ் நாட் பாசிபிள். நீங்கள் அந்த ஃபைபர் ஆப்டிக்கோட எண்டில் மிடில் போகிற அந்த நார்மல், கார்னரில் இருக்கிற அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ், இதனோட இன்பிட்வீன் ஆங்கிளே 90 தான் கிடைக்கும். அது வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும் இல்லையா, sin 90 = 1. பட் இங்கே 1.35 அப்படிங்கிறது இல்லைங்கிறதுனால ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேருந்து அந்த நார்மல் வரைக்கும் எந்த ஒரு ஆங்கிளில் வந்து அந்த லைட் மீன்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் சிக்னலை நீங்கள் சென்ட் பண்ணாலும் அது வந்து அனதர் எண்டில் ரிசீவ் ஆகிடும். அடுத்த கேஸ் என்ன பண்ணணும், இப்போ கிளாடிங் இல்லை அப்படின்னா இந்த கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா இருந்தால் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிற இதே ஃபார்முலா IA = sin inverse of n1² நம்ம தான் கிளாடிங் இல்லை அப்படின்ட்டா ஈக்குவல் டு ஏர் தானே. ஸோ n2 = 1ன்னு சொல்லும்போது n1² - 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்து நம்மளோட மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள். இதே வந்து கொடுத்துருக்கிற டேட்டாஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுனால தான் sin inverse of 1.35ன்னு கிடைச்சிது. அது வந்து பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் நம்ம என்ன கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறோன்னா, √n1² - 1 is less than or equal to 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ இந்த நீங்கள் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பண்ணாலும் n1² - 1 less than or is equal to 1ன்னு தான் கிடைக்கும். தென் அடுத்த ஸ்டெப்ஸில் n1² less than or equal to இந்த -1 வந்து ரைட் சைடு வரும்போது 2ன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ n1 is less than or equal to √2 அப்படின்னு கிடைக்கும். √2னா 1.414. ஸோ அந்த கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1.414 இருக்கும்போது கிளாடிங்கே இல்லை அப்படின்னா அது ஏர் தானே, அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு 1. ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி கிளாடிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா the light should be involved in total internal reflection. Okay, so இது சொல்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது do you know. இதில் எண்டோஸ்கோப்பை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பேசிக்காக எண்டோஸ்கோப் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸு. அதாவது ஒரு பேஷண்ட்டோட பாடிக்கு உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்மால் ஆர் லார்ஜ் இன்டெஸ்டைன் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வியூ பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட மவுத், நோஸ் ஆர் அல்லது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஹோல் இது வழியாக இந்த எண்டோஸ்கோப் வந்து உள்ளே அனுப்பிச்சு அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எண்டோஸ்கோப்போட எண்டில் வந்து கேமரா, லைட் வித் சூட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது எல்லாம் சேர்த்து அனுப்பும்போது அவங்க ஆப்ரேஷன்ஸை செய்கிறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த எண்டோஸ்கோப் வந்து என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அது ஆப்டிக்கல் ஃபைபராக இருந்தாலும் சரி, எண்டோஸ்கோப்பாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு இடத்தையும் யூஸ் பண்ணுற பிரின்சிபல் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். அது இந்த ஃபிகரில் சும்மா லைட்டாக கொடுத்துருக்குறாங்க. பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக வேணும்னா அது பயாலஜியில் மேபி நீங்கள் படிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், ரிஃப்ராக்ஷன் இன் கிளாஸ் லேப். இப்போ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னாவே லைட் ரே வந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் வந்து பாஸ் ஆகி போகிறது தான் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரிஃப்ராக்ஷன் ஒரு கிளாஸ் லேபில் ரிஃப்ராக்ஷன் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த டாப்பிக்கு. இப்போ நார்மலாகவே ஒரு லைட் ரே வந்து உங்களுக்கு ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் எடுத்தால் ரிஃப்ராக்டட் ரே என்ன ஆகும்னா இஸ் பெண்டிங் டுவர்ட்ஸ் தி நார்மலாக இருக்கும். அல்லது அது செகண்ட் மீடியம், ஐ மீன் த ரிஃப்ராக்டட் எடுக்கிற மீடியம் வந்து ரேரர் மீடியமாக இருந்தால் இஸ் அவே ஃப்ரம் தி நார்மல்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு கான்செப்டும் இந்த இடத்த நம்ம அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், நம்ம எடுத்துக்கிற ஒரு கிளாஸ் ஸ்லாப், அதோட திக்னஸ் வந்து ஸ்மால் t. ஸோ இந்த கிளாஸ் ஸ்லாபோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவோ எடுத்துக்கிறோன்னா ஸ்மால் n. இந்த மாதிரி இருக்கிற கிளாஸ் ஸ்லாபுக்கு பெர்பெண்டிகுலராக ரெண்டு நார்மல் வந்து ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நார்மல் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிற n1, செகண்ட் நார்மல் அப்படிங்கிறது ரைட் சைடில் கொடுத்துருக்கிற n2.
இதில் நாம் எடுத்துக்கிற இன்சிடென்ட் ரே ஏபி அப்படிங்கிறது ஒரு இன்சிடென்ட் லைட். திஸ் இன்சிடென்ட் லைட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஐ வித் நார்மல் N1. அதாவது நீங்கள் இன்சிடென்ட் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, ரிஃப்ராக்டட் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, போத் ஆர் மெஷர்டு டிபெண்ட்ஸ் ஆன் தி நார்மல் N1 அண்ட் N2. இதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆங்கிள் ரெண்டையுமே நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏபியில் வந்து லைட் இன்சிடென்ட் ஆகிட்டு இது இன்சிடென்ட் ஆகிறது மீடியம் பாருங்கள், ரேரர் டு டென்சர் மீடியம் போகுது. அப்போ செகண்ட் வந்து டென்சராக இருக்கிறதுனால இட்ஸ் பெண்டிங் டுவர்ட்ஸ் தி நார்மல் அண்ட் ஆல்சோ மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆர் வித் திஸ் நார்மல் N1. ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த ரிஃப்ராக்ட் ஆன இந்த ரே வந்து அடுத்த எங்கே இன்சிடென்ட் ஆகுதுன்னா சி அப்படிங்கிற பாயிண்டில். இப்போ சிங்கிற பாயிண்டில் வந்து இது இன்சிடென்ட் ஆகும்போது பிசி அப்படிங்கிறது அந்த இடத்து இன்சிடென்ட் தான், பட் எமர்ஜென்ட் ஆகுறது அப்படிங்கிறது ரேரர் மீடியம். ஸோ இது ரேரர் மீடியத்தில் வந்து ரிஃப்ராக்ஷன் எடுக்கிறதுனால this refracted ray is deviate away from the normal and also this ray makes an angle I with the normal N2. இல்லையா, நீங்கள் வந்து ஏர் மீடியம் சைடு பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு ஐ தான் ரெண்டு சைடுமே. இந்த கிளாஸ் ஸ்லாபுக்கு உள்ளே பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ஆராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த இன்சிடென்ட் ரேவோட பாத் அப்படின்னா ஏபிசிடி, இதுதான் இதனோட பாத்து. இப்போ இந்த கொஷின்ஸில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, இந்த இன்சிடென்ட் ரே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற பாத்துலேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகி இப்போ போகுது அப்படின்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் இதனோட ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து அப்படின்னா எதுவாக இருக்கும், ஏபிஇ அந்த டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து எல் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த பாயிண்ட் சிக்கும் கீழே. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்து சிடி அப்படிங்கிற பாத் வழியாக ரிஃப்ராக்ஷன் ஆயிருக்கு. அந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் என்னென்னு கேல்குலேட் பண்ணணும். இந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா, போத் த இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ராக்டட் ரே அது ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனில் வில் பாஸ் த்ரூ த சேம் டைரக்ஷன்ஸ், பட் பாத் வந்து டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏபிஇயோட பார்த்தும் ஏபிசிடியோட பார்த்தும் வேறு தானே. ஸோ இந்த மாதிரி பாத் வேறையாக இருக்குது, டைரக்ஷன்ஸ் வந்து ஒன்றா தான் இருக்குது இல்லையா. இப்போ அந்த எல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிபிஇ. இந்த சிபிஇ இதனோட ஆங்கிள் பாருங்கள் ஐ மைனஸ் ஆர்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா வெளியில் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக அது கிளாஸ் ஸ்லாபில் இருக்கிற ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல், எஃபிஇக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் வந்து மார்க் பண்ணி அதை இதிலிருந்து மைனஸ் பண்ணுறதுனால ரிமைனிங் ஆங்கிள் என்னவா இருக்குன்னா ஐ மைனஸ் ஆர்னு இருக்குது. இப்போ இந்த ஐ மைனஸ் ஆர் இந்த ஆங்கிளுக்கு நீங்கள் சைன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி சைன் வேல்யூ பார்க்கும்போது சைன் ஐ மைனஸ் ஆருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். இங்கே ஆப்போசிட் அப்படிங்கிறது சிஇ அண்ட் பிசி அப்படிங்கிறது ஹைப்போடென்யூஸ். ஸோ நமக்கு டேர்ம் எப்படி கிடைச்சிருக்கும், சைன் ஐ மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு சிஇ பை பிசின்னு கிடைக்கும். இதுதான் இந்த கீழே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு டேர்ம்லேருந்து நம்ம பிசியை மட்டும் கொண்டு வந்தால் எல் பை சைன் ஐ மைனஸ் ஆர்னு கிடைக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம செகண்ட் எடுத்துக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிஎஃப். பாருங்கள், பிசிஎஃப்ங்கிறது ஜஸ்ட் அதுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஒரு பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ஆருங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இல்லையா, இதுக்கு காஸ் டேர்ம் எடுக்கணும். காஸ் ஆர் என்னன்னு பார்க்கணும். காஸ் அப்படிங்கிறது அட்ஜசென்ட் பை ஹைப்போடென்யூஸ். அப்போ அட்ஜசென்ட் அப்படிங்கிறது என்னது, பிஎஃப், அண்ட் தென் ஹைப்போடென்யூஸ் அப்படிங்கிறது பிசி தான். ஸோ இந்த மாதிரி வர்றதுனால நமக்கு காஸ் ஆர் இப்போ ஆக்சுவலாக திக்னஸ் அப்படிங்கிறது அட்ஜசென்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ அதனால தான் டி பை பிசின்னு போட்டிருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் பிசி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது டி பை காஸ் ஆர். ஸோ 6.48 அண்ட் 49 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸோட லெஃப்ட் சைடு வந்து ஈக்குவல், தட் இஸ் பிசி. ஸோ நீங்கள் ரைட் சைடு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எல் பை சைன் ஐ மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை காஸ் ஆர்னு கிடைக்கும். இதிலிருந்து ஜஸ்ட் நம்ம லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் வேணும். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா டி இன்டூ சைன் ஆஃப் ஐ மைனஸ் ஆர் பை காஸ் ஆர்னு கிடைக்கும். இதுதான் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதாவது ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய ஒரு ரே வந்து கிளாஸ் ஸ்லாப் வழியாக ரிஃப்ராக்ஷன் எடுத்து போணுச்சுன்னா இவ்வளோ லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கும். அந்த மாதிரி எடுக்கிற அந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப். நீங்கள் எவ்வளோ திக்னஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் இருக்கும். அண்டு தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு என்ன ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் அது நார்மல் ஃபஸ்ட்டு நார்மல் கூட இன்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அண்டு தேர்ட் வந்து refractive index of the slab which decides the angle of refraction.
நீங்கள் எடுத்துக்கிற ஸ்லாபோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா இருக்கோ அதை பொறுத்தும் இருக்கும். அதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை வந்து டிசைட் பண்ண போகிறது இல்லையா. ஸோ இந்த 3 டேர்ம்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கிரேட்டர் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் லார்ஜர் வில் பி த லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒருவேளை அது வந்து ஒரு கிரேட்டர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆனால் அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹையர் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லார்ஜர் வில் பி தி லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம எடுத்துக்கிற கிளாஸ் ஸ்லாபோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தாலும் இதனோட லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின்ஸ் தான். ஒரிஜினல் ரேவுக்கும் ரிஃப்ராக்டட் ரேவுக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த கொஷின். ஜஸ்ட்டு டயக்ராம் மட்டும் நீங்கள் தெளிவாக போட்டுட்டு அந்த என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அந்த டேர்ம்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றாவே எழுதிக்கலாம். 2 ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும், நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ சொன்ன இந்த கான்செப்டை பேசிக்காக எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துருக்குற ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.11. இந்த ப்ராப்ளம் பாருங்கள். த திக்னஸ் ஆஃப் அ கிளாஸ் ஸ்லாப் இஸ் 0.25 மீட்டர். இஃப் அ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 1.5. அந்த கிளாஸில் போட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னாவே 1.5. எப்பவுமே நீங்கள் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 தான். வாட்டர் அப்படின்னா 1.33. இது வந்து மறந்துடக்கூடாது. ஏருக்கு வந்து ஈக்குவல் டு 1. And then a ray of light is incident on the surface of a slab at an angle of 60 degree. Find the lateral displacement of the light when it emerges from the other side of the glass slab. ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கொடுத்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம டேட்டாவாக எடுத்துக்கும் போது திக்னஸ் அப்படிங்கிறது 0.25, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்கிறது 1.5 இருக்குது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வந்து 60 டிகிரி. ஸோ இந்த ஒரு டேட்டாலேருந்து நம்ம கொண்டு வருது ஸ்னெல்ஸ் லாவோட ப்ராடக்ட் ஃபார்ம். அந்த ப்ராடக்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற டேர்ம் 35 டிகிரி 150 மினிட் வந்து கிடைக்கும். 15 மினிட். 35 டிகிரியும் 15 மினிட்டும் கிடைக்குது. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இந்த வேல்யூவிலிருந்து நம்ம லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது L is equal to T into sin of I minus R. ஐங்கிறது 60 டிகிரி, ஆறுங்கிறது இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணினது 35 டிகிரி 15 மினிட். சரியா, இதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு காஸ் கீழே டிவைடில் காஸ் 35.25. அது டோட்டலாக மினிட் வந்து டிகிரியாகவே சேர்த்துருக்காங்க. சரியா, அப்போ அந்த மாதிரி மாற்றும் போது 35.25ன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக நம்ம ஆன்சர் கொண்டு வரும்போது நமக்கு கிடைக்கிறது that lateral displacement L is equal to 12.81 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ மீட்டர் இப்போ ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து திக்னஸ் வந்து மீட்டரில் கொடுத்தாங்க. அதனால் இங்கே லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எதில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டரில் தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு 0.1281 மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு என்னால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண முடியல அப்படின்னா சென்டிமீட்டரில் எடுத்துக்கலாம். அப்படி சென்டிமீட்டர் சொல்லும் போது 12.81 சென்டிமீட்டர் டிவியேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். சரியா, பாருங்கள், அதாவது கிளாஸ் ஸ்லாபோட திக்னஸ் வந்து 0.25 மீட்டருக்கு இதனோட டிவியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 12.81 சென்டிமீட்டர் வந்து டிவியேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ இப்போ இந்த கிளாஸில் இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே பேசிக்காக இருக்கிற கான்செப்ட் தான். அதாவது மிராஜ் அண்ட் லூமிங்னா எப்படி இருக்கும், அந்த ஸ்னெல்ஸ் விண்டோ ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி இருந்துச்சு, அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஒரு ஆப்டிக்கல் ஃபைபரில் நம்ம மெசேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன மாதிரி ஆங்கிளில் வந்து அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக லைட்டை சென்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த ஒரு கிளாஸ் ஸ்லாபில் வந்து லைட்டை ரிஃப்ராக்ஷன் எடுக்கும்போது லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த கிளாஸில் பார்த்தோம். ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லா புரியும். ஓகே, இப்பொழுது தமிழ் வழி மாணவர்களுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற தலைப்பு வந்து காணல் நீர் மற்றும் குளிர்மாய ஒளித்தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காணல் நீர் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் தான். இது பேசிக்காக இந்த ஃபிசிக்ஸோட முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் தான் நடைபெறுதுன்னு சொல்கிறோம். எப்படின்னா தரைக்கு பக்கத்தில் இருக்கிற காற்றானது, அதாவது வெப்பமான இடங்களில் அந்த காற்றோட அடர்த்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அடர்த்தி குறைவாக இருக்குன்னா அந்த காற்றின் ஒளிவிலகல் இன்னும் குறைவாக இருக்கும். இதே வந்து மேலே உயரம் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த காற்றோட அடர்த்தி வந்து அதிகமாயிட்டே போகுது. காற்றின் அடர்த்தி அதிகமாக அதிகமாக ஒளிவிலகல் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மேலே ஹைட்லேருந்து நீங்கள் வரும்பொழுது பாருங்கள், மேலே இருக்கிறது ஃபுல்லாக அடர் மிகு ஊடகமாக இருக்கும். தரையை நோக்கி செல்ல செல்ல அது அடர் குறை ஊடகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்த உயரமான ஒரு மரத்திலிருந்து ஒரு ஒளி வருது தரையை நோக்கி போகும்போது என்னாகும்,
அது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போனாவே என்னாகும்னா அந்த ஒளி விலகலடைந்த ஒளி கதிரானது ஒரு இடத்தையும் அந்த குத்துக்கோட்டை விட்டு விலகிச் செல்லும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதாவது தரைக்கு மிக அருகில் செல்லும்போது அந்த மரத்திலிருந்து வரும் ஒளியின் படுகோணமானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாகும்போது அந்த கதிர் முழுவதுமாக அந்த அடர்மிகு ஊடகமாக இருக்கிற அந்த மேல் பரப்பிற்கே முழுவதுமாக விலகல் அடைந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி முழு எதிரொலிப்பு அடைந்த ஒளியை மட்டும்தான் நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்னா, நமக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த தரைப்பரப்பிற்கும் சற்று கீழ் ஒரு மாய பிம்பம், அதாவது ஒரு நீர்க்குட்டை போல் நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கும். இதைத்தான் நம்ம காணல் நீர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே அங்கே இருக்குமானா இருக்காது. ஜஸ்ட் இது ஒரு தோற்றம், மாயம்தான். அடுத்தது பார்க்குறது குளிர்மாய ஒளி தோற்றம். ஸோ இது எப்படி எடுத்துக்கிறோம், இந்த காணல் நீருக்கும் அப்படியே ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட். இப்போ ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா எப்படி சொல்லலாம், அங்கே வெப்பமான இடங்கள்னு சொன்னோம். இங்கே நாம் எடுத்துக்கிறது ரொம்ப குளிரான இடங்களில் தரைக்கு அருகில் உள்ள பரப்பின் அடர்த்தி மேலுள்ள காற்றின் அடர்த்தியை விட அதிகமாக இருக்கிறதுனால கீழ் இருக்கிற பரப்பானது அடர்மிகு ஊடகமாகவும் அந்த காற்றின் மேல் உயரம் செல்ல செல்ல இருக்கிற ஊடகமானது அடர்குறை ஊடகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குளிரான இடங்களில் ஒரு கடற்கரை ஓரமோ ஏதோ ஒரு சைடு நீங்கள் போய் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளிலிருந்து வர ஒளியானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகம் வழியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மேலே சொன்ன அந்த விளைவின்படியே தான் இங்கேயும் நடக்கும். அந்த ஒளிக்கதிர் அடர்குறை ஊடகத்திலிருந்து அந்த குத்துக்கோட்டிலிருந்து விலகல் அடைந்து நம் கண்களை நோக்கி வரும் பொழுது நம்ம பார்க்குற அந்த பிம்பம், அதாவது தரைக்கு மேல் உள்ள அந்த பொருளின் பிம்பமானது தரையை விட்டு சற்று மேலே தலைகீழாக தெரிவது போன்ற ஒரு மாய தோற்றமானது நமக்கு தெரியும் இல்லையா. அதாவது இங்கே பேசிக்காக ரெண்டுலையுமே எடுத்துக்கிறது மூலக எதிரொலிப்பு தான். அது வெப்பமான இடங்களில் நடக்குது, இது குளிரான இடங்களில் நடக்குது. நீங்கள் குளிர்மாய தோற்றம் அப்படின்னு சொல்லும்போது தரைக்கு அருகில் இருக்கிற பரப்பு அடர்மிகு ஊடகமாக இருக்கும். இதே காணல் நீரில் மேல் உள்ள பரப்பு அடர்மிகு ஊடகமாக இருக்கும். அவ்வளோதான் இந்த இடத்து சொன்னது. ஸோ இங்கே இதுக்கான விளக்கமெல்லாம் இருக்குது, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். புக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த புக்கில் இருந்தும் பார்க்கலாம், இதுலேயும் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த முழு எதிரொலிப்பை பயன்படுத்தி முப்பட்டகங்களை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ பொதுவாகவே முப்பட்டகங்கள் அப்படிங்கிறது ஒளியை எதிரொலிக்கிறதுக்காக தான். அதை ஒரு சில முப்பட்டகங்கள் 90 டிகிரியிலையும் ஒரு சில முப்பட்டகங்கள் 180 டிகிரியிலையும் ஒளியை எதிரொலிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு முப்பட்டகத்தில் ஏபிங்கிற பொருள், அதிலிருந்து வர ஒளியானது மேலே அந்த நார்மல் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒரு டாட்டர் லென்ஸு, அதுதான் குத்துக்கோடு. அது ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டில் இருந்து குத்துக்கோடு வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் 45. அதிலிருந்து கீழே அது ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே வரும்போது மறுபடியும் ஒரு கோணம் 45. அப்போ மொத்த கோணம் இங்கே என்ன ஆகுதுன்னா 90 டிகிரியாக மாறும். அடுத்த செகண்டு கொடுத்துருக்கிறதுல கிடைமட்டமாக ஏபிங்கிற பொருள்லேருந்து போகிற ஒரு ஒளிக்கதிர் திரும்ப ரிவர்ஸ் அதே பாதையில் திரும்ப நமக்கு வரும் பொழுது ஏடாஸ் பீடாஸ் அப்படிங்கிற அந்த பொருளோட தலைகீழ் பிம்பம் கிடைக்குது. இந்த இடத்த ஒளி எதிரொலிக்கப்பட்ட கோணம் 180 டிகிரி, மேலே ஒரு 90, முப்பட்டகத்தோட கீழே ஒரு 90னா மொத்தமாக 180 கோணத்தில் அது எதிரொலிச்சு கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அடுத்து கொடுத்துருக்க மூணாவது முப்பட்டகத்தில் ஒரு பக்கத்தில் பொருள் இருந்தால் மறுபக்கத்தில் அப்பொருளின் தலைகீழ் பிம்பமானது கிடைக்குது அப்படிங்கிற கான்செப்டில் மூணாவது முப்பட்டகம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பொதுவாக ஒரு முப்பட்டகம் அப்படிங்கிறது கண்ணாடி பொருளால் செய்யப்பட்ட ஒன்று தான். அப்போ அந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லும்போது அந்த முப்பட்டக பொருளின் மாறுநிலை கோணம், கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாறுநிலை கோணம் எப்படி இருக்குன்னா 45 டிகிரியை விட குறைவாகத்தான் இருக்கும். அப்போ 45 டிகிரியை விட குறைவாக இருக்குன்னா, சப்போஸ் 40ன்னு வைங்களேன், இங்கே 45ல் இன்சிடென்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா முழு எதிரொலிப்பை அடைந்து நம்ம கொடுத்த அந்த ஒளியானது திரும்ப அதே ஊடகத்துக்கு திருப்பி அனுப்பப்படும். ஸோ அந்த பொருளோட பிம்பம் நமக்கு கிடைக்கும். அதுதான் கீழே கொடுத்துருக்குற இந்த லைன்ஸ் எல்லாமே. அடுத்து நாம் பார்க்குறது ஆர ஒளியூட்டல், அதாவது ஸ்னெல் சாளரம் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன். கொடுத்துருக்குற இந்த தண்ணீர் தொட்டி, வாட்டர் டேங்க், அந்த தண்ணீர் தொட்டியில் நான் இந்த இங்கிலீஷ் மீடியம் சொன்னது போல தான் அங்கே கொடுத்துருக்கிறது ஒரு மின் விளக்கு. அந்த மின் விளக்கு அப்படிங்கிற ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளிக்கதிரானது மாறுநிலை கோணத்திற்கு குறைவான கோணத்தில் விழுந்துச்சு அப்படின்னா அந்த நீர்ப்பரப்பிலிருந்து வெளியேறி போகும்.
அதிகமான கோணத்தில் வந்து நீர்ப்பரப்பில் விழுந்தால் திரும்ப அந்த தண்ணீருக்குள்ளேயே திரும்ப அனுப்பப்படும். ஆனால் எந்த ஒளிக்கதிரானது மாறுநிலை கோணத்தில் வந்து விழுதோ அந்த ஒளிக்கதிர்கள் அனைத்தும் நீர்ப்பரப்பின் வழியே, அதாவது நீர்ப்பரப்பை தழுவிச் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்போது மட்டும்தான் அந்த நீர் பரப்பானது ஒளியூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்போ இந்த மாதிரி கொடுத்த ஒரு கான்செப்ட்லேருந்து ஸ்னெல் சாளரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, மாறாக எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வெளிப்புறத்திலிருந்து வர்ற ஒளியை தண்ணீருக்கு உள்ளேருந்து நாம் பார்க்கும்போது நமது பார்வையானது அந்த நீரின் மாறுநிலை கோணத்திற்கு சமமான கோணத்தில் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதாவது ரெண்டு பக்கமுமே. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஆரமுடைய அந்த ஒரு வட்ட பரப்பிற்கு தான் என்ன பேருனா ஸ்னெல் சாளரம் அப்படின்னு பேர். சரியா? இது 2 மார்க்கில் கேட்குறது. இந்த இடத்துல தான் டெஃபினேஷன் இருக்குது. மாறாக அப்படிங்கிறத விட்டுட்டு வெளிப்புறத்திலிருந்து, அதுலேருந்து நீங்கள் ஸ்னெல் சாளரம் என்று பெயர்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வரையறைக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டுனா இந்த நீர்மூழ்கி கப்பல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் அதுக்குள்ளே இருந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் தெரிகிற அந்த வெளிச்சம் ஒரு வட்ட பரப்பிற்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்படும். அதே போல் தான் இந்த ஃபிஷ்ஷுக்கும், மீன் இருக்குல்ல, மீன் வந்து தண்ணிக்கும் கீழே ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் இருக்குது அப்படின்னா அந்த வெளியிலேருந்து வர லைட்டு பாருங்கள், அந்த லைட்டை என்ன மாதிரி டைரக்ஷன்ஸில் வேணாலும் அதை போய் ரீச் ஆகலாம். ஆனால் அந்த மீனுக்கு கிடைக்கிற பார்வை அப்படிங்கிறது அந்த ஒளிக்கதிரோட படுகோணத்தில் எப்போ வந்து விழுதோ அப்போ மட்டும்தான் கிடைக்கும். படுகோணத்தில் விழுதுன்னா ஃபிஷ்ஷு மேலே அப்படி பார்க்கும் இல்லையா, அப்படி பார்க்கும்போது ஐசிங்கிற ஆங்கிளில் எந்த லைட் வந்து ரீச் ஆகுதோ அதுக்கும் இன்பிட்வீனில் 2 சைடும் இருக்கிற அந்த ஏரியா மட்டும்தான் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து வியூ ஆகும். அப்போது நீர்வாழ் விலங்குகள் எல்லாத்துக்குமே அதனோட பார்வை கோணம் அப்படிங்கிறது 2 சைடும் சேர்த்து எதுக்கு ஈக்குவல்னா 2IC. இங்கே நீரோட மாறுநிலை கோணம் 48.6. நீங்கள் இதை 2 சைடு கொண்டு வரும்போது 97.2 டிகிரின்னு கிடைக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்னெல் சாளரம் அப்படிங்கிற இந்த டேர்ம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு ஆழத்தில் வந்து அது இருக்குது, நம்ம எடுத்துக்கிற அந்த லிக்விடு என்ன மாதிரி பொருள் எடுத்துக்கிறோமோ அதனோட ஒளிவிலகல் எண், இது 2ஐயும் பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து ஸ்னெல் சாளரத்தோட ஆரம் வந்து நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக எடுத்துக்கிறது தான் இந்த படம் 6.27. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் சொன்னது போல தான். N1 அப்படிங்கிறது அடர்மிகு ஊடகமாக இருக்கிற அந்த நீரோட ஒளிவிலகல் எண், N2ங்கிறது காற்றின் ஒளிவிலகல் எண், ஏங்கிற அந்த புள்ளியில் தான் ஒரு பார்வையாளர் அங்கே இருந்து வெளியில் வர ஒளிக்கதிரை நோக்குபவராக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இப்படி எடுத்துக்கும்போது பிங்கிற பாயிண்ட் வழியாக வந்து ஏவை ரீச் ஆகும்போது பாருங்கள், மாறுநிலை கோணம் ஏபி பாயிண்டில் ஐசின்னு எடுத்துக்கணும். டி வந்து ஆழம். இங்கே பிசி அப்படிங்கிறது ஸ்னெல் சாளரத்தோட ஆரமாக எடுத்துக்கிறோம். டிங்கிறது ஆழம், இது வந்து ஆரம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிசியோட ஆரம் வந்து என்ன அப்படின்னு தான். ஸோ இது எல்லாமே ஒரு டெரிவேஷன் பேசிக்காக வர்றதுனால ஜஸ்ட் அங்கே உங்களுக்கு என்ன டேர்ம் சொன்னமோ அதுவே தான் இங்கேயும். என்ன சைன் ஐசி அப்படிங்கிறத 2 இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அது 2 ஈக்குவல் பண்ணணும். அண்ட் தென் ஒன்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஒரு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அதை வந்து ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்து திரும்ப வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து அகெயின் வந்து அதை ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் அதை டிரைவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அது மைண்டில் வந்து நிற்கும். அடுத்து கொடுத்துருக்கிறது எக்ஸாம்பிள் சம். எக்ஸாம்பிள் சம் வந்து நீச்சல் குளத்தில் 10 மீட்டர் ஆழத்திலிருந்து மேலே பார்க்கும்போது அந்த ஒளியூட்டப்பட்டதோட ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. நீருக்கு வந்து ஒளிவிலகல் எண் 4/3, அது வந்து 1.33க்கு ஈக்குவல். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் அதனோட ஆரம் 11.32 மீட்டர்னு கிடைக்கும். பார்வை கூம்போட கோணம் அப்படின்னு சொல்லும்போது sin IC is equal to sin inverse of 1/n. இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது 97.2 டிகிரின்னு கிடைக்கும். அடுத்தது ஒளி இழை. இப்போ இந்த ஒளி இழை அப்படிங்கிறது ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லலாம். அதாவது இப்போ கம்யூனிகேஷன்ஸில் மெயினாக இப்போ யூஸ் பண்ணுறது இந்த ஆப்டிக்கல் ஃபைபர். எதனால் அப்படின்னா காப்பர் கேபிள்ஸை விட, காப்பர் கம்பி வடங்களை விட இது வந்து விலையில் மிகவும் குறைவான
மலிவான விலையில் கிடைக்கும். ரொம்ப அதனோட குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன மாதிரி இன்டென்சிட்டியில் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் சிக்னல் அனுப்புகிறோமோ அந்த இன்டென்சிட்டியில் கொஞ்சம் கூட லாஸ் இருக்காது. நீங்கள் அந்த கேபிள்ஸை எப்படி சுருட்டினாலும் சரி, மடக்குனாலும் சரி, நீங்கள் வந்து முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிற தத்துவத்தை பயன்படுத்துறதுனால அங்கே ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அந்த இன்டென்சிட்டியில் வந்து கொஞ்சம் கூட லாஸ் இல்லாததுனால தான் நம்ம இந்த ஒளியிலை அப்படிங்கிறத மெயினாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒளியிலையோட உட்பகுதி உள்ளகம் அப்படின்னு சொல்கிறோம். வெளிப்புற பகுதி அப்படிங்கிறது உறைப்பூச்சு, அதாவது கிளாடிங் ஒரு ஸ்லீவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. முழு அக எதிரொலிப்பு ஏற்படுறதுக்காக எப்பவுமே அந்த உள்ளக பொருளோட ஒளிவிலகல் எண்ணானது வெளிப்புற பூச்சோட ஒளிவிலகல் எண்ணை விட அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் முழுக எதிரொலிப்பு நடைபெறும். ஸோ கொடுத்துருக்குற இந்த படம் தான் ஒளி இலை. அதில் உள்ளகம் எப்படி இருக்கும், வெளிப்பூச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ அதுக்கும் கீழே பாருங்களேன், இந்த ஒளி இலையின் ஏற்பு கோணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது என்னது ஏற்பு கோணம்? அதாவது அந்த ஒளி இலையில் வந்து நம்ம தகவல்களை அனுப்புகிறோம் இல்லையா, அது வந்து இரும எண்முறை பைனரி சிஸ்டத்தில் அனுப்புவாங்க. நம்ம என்ன மெசேஜ் அனுப்புகிறோமோ அது வந்து 0 to 1, 0 அல்லது 1 அப்படிங்கிற அந்த டிஜிட்டல் இது கன்வெர்ட் பண்ணி ஒரு 2ல் அனுப்புகிறோம், அதை 2ல் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைபர் ஆப்டிக்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வெளியில் இருந்து என்ன மாதிரி கோணத்தில் அந்த ஒளி செய்திகளை அனுப்பணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி கொடுக்கறது தான் ஏற்பு கோணம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த உள்ளகமும் வெளிப்பூச்சும் இது ரெண்டும் சந்திக்குது இல்லையா, கோர் அண்ட் கிளாடிங், அந்த பவுண்ட்ரியில் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக அது இன்சிடெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி ஒரு கோணத்தில் நம்ம அதுக்குள்ளே அனுப்புகிறோமோ அதுதான் ஏற்பு கோணம். ஏற்பு கோணத்துக்கான வரையறை ஃபஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு ரீட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ஃபிகர்லேருந்து வர டெரிவேஷன் தான். ஸோ அந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு டேர்ம்ஸ் என்ன சொல்லுது. ஏற்பு கூம்பு. ஏற்பு கூம்புனா என்னது? இப்போ அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்குற அந்த சிலிண்டருங்கிறது ஆப்டிக்கல் ஃபைபர்னு எடுத்துக்கிட்டால் 2 சைடும் இருக்கிற அந்த கார்னர் இது வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிள், ஏற்பு கோணம். இந்த 2 சைடும் இருக்கிற ஏற்பு கோணமானது ஏற்படுத்துகிற ஒரு பரப்பானது ஒரு கூம்பு பரப்பாக இருக்கும். ஸோ அந்த கூம்பு பரப்புக்குள்ள எந்த திசையில் வேணாலும் நம்ம ஒளி செய்திகளை வந்து அனுப்பலாம். அதை தாண்டி வெளியில் அனுப்பும்போது அது கடைசியாக இருக்கிற எண்டுக்கு வந்து ரிசீவ் ஆகி கிடைக்காது. இந்த கோணத்துக்குள்ளே மட்டுமே, அதாவது இந்த ஏற்பு கூம்புக்குள்ளே மட்டும்தான் அந்த செய்திகளை வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஒரு கான்செப்ட். ஸோ இதில் இருக்க டெரிவேஷன்ஸ் எல்லாம் இதுவும் ஃபுல் டெரிவேஷனாக வரதுனால ஜஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் என்ன சொன்னமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் டெரைவ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷனும் ஒரு 3 or 4 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். என்னென்னா ஸ்னெல் சாளரத்தையும் இந்த ஏற்பு கோணத்தில் வர இந்த ரெண்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. கொஷின்ஸ் எது அப்படின்னு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மிஸ்டேக் என்னென்னா இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணி இது ரெண்டுமே கொலாப்ஸ் பண்ணி எழுதிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி மாறிடக்கூடாது. கடைசியாக பாருங்களேன், அந்த ஏற்பு கோணம் என்னவாக இருக்குன்னா sin inverse of √(n1² - n2²). அதாவது 0லிருந்து IA வரைக்கும் வரையிலான எந்த ஒரு படுகோணத்தையும் ஒளி இலையின் முனைப்பரப்பின் செங்குத்து கோட்டை பொறுத்து ஏற்படுத்தும். நீங்கள் 0லிருந்து அந்த IA அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கோ அதுக்குள்ளே எந்த ஒரு ஆங்கிளில் வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த படுகோண மதிப்பை வச்சு நம்ம உருவாக்கப்படுற கூம்புக்கு தான் என்ன பேருனா ஏற்பு கூம்பு அப்படின்னு பேர். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இக்கூம்பினுள் ஒளி எந்த திசையிலும் ஒளி இலையின் உள்ளே நுழையலாம். அப்படி நுழையும் போது அந்த கூம்போட பரப்பு, அதுக்கு N3 sin IA அப்படிங்கிற அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அது பதம். அந்த பதத்திற்கு என்ன பேருனா ஒளி இலையின் எண்ணியல் துளை, நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்னு பேர். அது எதுக்கு ஈக்குவல்னா √(n1² - n2²). இதுலேயும் ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடு N3 இருக்குல்ல, அது காற்று ஊடகமாக இருந்தால் 1க்கு சமம். அப்போ என்னாகும், sin IA = √(n1² - n2²ன்னு கிடைக்கும். அடுத்து இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸை ரீட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது ஈஸியாக தான் இருக்கும், ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது எண்டோஸ்கோப்னா உள்நோக்கு. சரியா? உள்நோக்கு அப்படின்னு சொல்கிறது உள்நோக்கு உடற்குழாய். இது ஒளியிலை கட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பண்டில் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் தான் நம்ம உடம்புக்கு உள்ள, அதாவது எது வழியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாய் அல்லது மூக்கு அல்லது ஏதேனும் உடலில் ஒரு
துளை வழியாக இந்த எண்டோஸ்கோப்பை அனுப்பிச்சு உள்ளே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அல்லது சிறுகுடல் பெருங்குடல் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் தென் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. இதனோட பிரின்சிபிள் என்ன அப்படின்னா முலோக எதிரொலிப்பு. அதன் அடிப்படையில் தான் இதுவும் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் கடைசி பாருங்கள், கண்ணாடி பட்டகத்தின் வழியே ஒளி விலகல். ஒளி விலகல் அப்படின்னாவே ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகம் போகிறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே கண்ணாடி பட்டகம் வழியாக ஒரு ஒளியானது விலகல் அடைஞ்சால் அதனோட படுகதிரின் திசைக்கும் விலகல் அடைந்த கதிரின் திசைக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இடப்பெயர்ச்சி, பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த டாபிக்கு 6.4.8. பாருங்களேன், இந்த கண்ணாடி பட்டகம் இதில் வரையப்பட்ட 2 குத்துக்கோடு N1 N2, படுகோணம் I, படுகதிர் அப்படிங்கிறது AB. ஸோ இது கண்ணாடி பரப்பில் ஏற்படுத்தியிருக்கிற விலகு கோணம் அப்படிங்கிறது R. அடுத்து ஒளிப்படும் பரப்பு Cங்கிற புள்ளி. இதில் பட்டு வர்ற அந்த விலகல் அடைந்த கதிர், அதாவது ஒளி விலகல் அடைந்த கதிர் CD. இப்போது ஒரிஜினலாக இருக்கிற அந்த படுகதிரோட ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது ABE. ABEலேருந்து ABCDயோட பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி L. அந்த எல் அப்படிங்கிறது சிக்கும் ஈக்கும் ஒரு பெர்பெண்டிகுலரை ட்ரா பண்ணி எல் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். எதுனா சிபிஇயும் சிபிஎஃப்பும் எடுத்துக்கிறோம். உங்கள் புக்கில் இந்த நார்மல் N1 இருக்குல்ல, அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக கடைசி எண்டு, அதாவது N2க்கும் பக்கத்தில் எஃப்னு ஒரு லெட்டர் ட்ரா பண்ணிக்கணும். அப்படி ட்ரா பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அடுத்து 2 பிசியும் ஈக்குவல் பண்ணும்போது கடைசியாக நம்ம கிடைக்கிற அந்த பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்ணாடி பட்டகத்தின் தடிமன், படுகோணம், விலகு கோணத்தை தீர்மானிக்கும் கண்ணாடி பட்டகத்தின் ஒளி விலகல் எண், இது எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தடிமனான கண்ணாடி பட்டகம் அப்படிங்கிறது அதிக பக்கவாட்டு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் உயர்ந்த படுகோண மதிப்புக்கும் பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா உயர்ந்த ஒளிவிலகல் எண்ணுக்கான பக்கவாட்டு இடப்பெயர்ச்சியும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. தென் கடைசியாக கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ இது பாருங்கள், இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதோடு இந்த கிளாஸில் நாம் சொன்ன கான்செப்ட்டு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த கிளாஸும் இதோடு நமக்கு முடியுது. இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எந்த இடத்தையும் பெருசாக டவுட் வர மாதிரி இருக்காது. எல்லாமே டெரிவேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். Okay, thank you students.